நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, அது என்னங்க குளிர்சாதன பெட்டி, என்னங்க குளிர்சாதன பெட்டி புதுசாக வீடு போட்டு இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் நம்மளுடைய திருசிலுவை கல்லூரியில் எவ்வளோ ஒரு பச்சை பசுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்களும் இதை மாதிரி பண்ணலாங்க. நிஜமாகவே என்னுடைய அத்தைமார்கள் நிறைய பேர் இங்கே படித்தவர்கள் எங்கள் வீடுகள்லேயும் வந்து நிறைய செடி கொடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆர்வம் அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கு. இப்போ என் வீட்லேயும் எங்கள் அத்தையெல்லாம் இங்கே படித்ததுனால நிறைய செடி கொடிகள் நடுறதுல ஆர்வம். அது ஏன் எங்கேருந்து வருது? இங்கே அவங்களுடைய கல்லூரிகளில் இந்த செடி கொடிகளை பார்க்குறாங்க, நல்லா இருக்கு இல்லையா? அதனால் அந்த ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கும் வருது. இப்போ பாருங்கள், நம்மளோட வெத்தலை கொடிகள் எப்படி நட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். எல்லாரும் இப்படி வெத்தலை கொடியை நட்டு வச்சுட்டு பேசாமல் அந்த குளிர்சாதன பெட்டியை தவிர்த்து விட்டு இதுக்கு அடியில் அண்டரில் வந்து உட்காந்துருங்கங்க. பாருங்கள், பந்தலை, வெத்தலை கொடி பந்தல் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இனி கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். பாருங்கள், வெத்தலை கொடி மட்டும் இல்லைங்க, சங்கு புஷ்பமும் விட்டுருக்காங்களோ? இல்லை, சங்கு புஷ்பமாக நீங்கள் கொடி வகை எல்லாமே இப்படி பந்தல் போட்டு விட்டுடலாம் பார்த்துக்கோங்க. நான் என் வீட்லேயும் இதை சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது வைக்கலாமா? கம்பி தானே, உங்களுக்கு வந்து கம்பி இதாகாது, நிறைய நாள் வந்து இதாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப செலவு கிடையாது உங்களுக்கு, புரியுதா? இது இந்த அமைப்பு அமைக்கிறதுக்கு யாருனாலும் இந்த மாதிரி நீங்கள் அமைக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. நடுவுஸில் புளிய மரம், பாட்டி புளி பறக்க வந்திருக்காங்க. இப்போ புளி தொழிற காலகட்டமாக பாட்டி? எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எங்கள் தாத்தாக்கு பெயர் ஆறுமுக பெருமாளுங்க. ஆனால் நாங்கள் இந்த புளி வியாபாரம் மிகப்பெரிய அளவில் புளிய முத்தெல்லாம் நம்ம வந்து வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்ததுனால எங்கள் தாத்தா அந்த வியாபாரம் பண்ணதுனாலேயே புளியமுத்து நாடார்னு ஆக்கிட்டாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. அவரோட உண்மையான பெயரை சொன்னால் தெரியாது. குருந்தன்கோடு. தெரியுமா உங்களுக்கு? புளியமுத்து, ஆமாம். முன்னாடி நிறைய மாடுகளுக்கெல்லாம் நாங்கள் வறுத்த அரைச்சி கொடுப்பாங்க முன்னாடி. இப்போ பண்ணல, இப்போ இறந்துட்டாங்க. இல்லை வேற இதில். ஆனால் நோயினால நோய்ங்க. நாங்கள் சுங்காங்கடையில் எவ்வளோ மருத்துவமனைக்கெல்லாம் நிறைய ரூபா கொடுத்துருக்கோம் தெரியுமா? பல மாதங்களாக போன் அரிப்பு நோய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை காப்பாற்றி 12 ஆண்டுகள் இருந்தாங்க, அப்புறம் தான் இறந்தாங்க. ஸோ புளிய மரத்தை பார்த்தோன்னே எப்போவுமே தாத்தா ஞாபகம் தான். நன்றி.